பிள்ளைகளுக்கு பாட்டியாக இருந்த அந்த தாய் அழுத நிலையிலேயே பேசுகிறார். என்ன சொன்னாங்க? வந்த உடனே காலில் விழுந்தார். எவ்வளவு துயரங்கள். அந்த அம்மா சொல்றாங்க, தாடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு, முடியெல்லாம் நிறைய வளர்ந்து, எங்களை விட அதிகமான துக்கத்தில் இருப்பதற்கான சான்றாக வளர்ந்த நெகத்தை கூட வெட்டல, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு. ரொம்ப மெலிஞ்சிட்டார். செத்தது தமிழர்கள் தானே, எத்தனை பேர் துக்கமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? தலைவன் இருந்தான், ஒரு மாத காலமாக தன் வீட்டிற்குள் முடங்கிட்டு, அதையும் என்ன சொல்றான், பட்டினப்பாக்கு வீட்டுக்கு பறந்தாரு, பனையூர் வீட்டுக்கு பறந்து சென்றாரு. பைத்தியம். காலில் விழுந்து அழுதுருக்கிறதுன்ற விஷயத்தின் மூலமா எந்த அளவுக்கு இமேஜ் உயர்ந்திருக்கா விஜய்க்கு? அவர் விழாததுக்கு முன்னாடியே உயர்ந்திருக்கு. அது தெரியாது அவங்களுக்கு. 11 பேருந்துகள் வச்சாங்க, 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏன் வந்துச்சு? எந்த அசம்பாவிதங்களும் நடந்து விடக்கூடாது வருகிற பேருந்துல. ஏன் தெரியுமா? வர்ற பேருந்த கல்ல விட்டு அடிச்சானா, வர்ற பேருந்துக்கு கையெறி கொண்டு வீசினானா, பெட்ரோல் கொண்டு வீசினானா, வீசக்கூடிய தேசமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுக்காகத்தான் 2 ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்தது. தலைவர் விஜய் என்ன செஞ்சாரு? கூடுவாஞ்சேரியில் ஒரு பேருந்து நின்று தெரியுமா உங்களுக்கு? இப்போ நிறைய விஷயம் சீக்கிரட்டா பண்ணியிருக்கிறாங்களா? ஆமா. சங்கவி அப்படின்றவங்க தன்னுடைய கணவரை இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி திருப்பி? காரணம் என்னன்னா, கரூர் வந்து டைரக்டா இங்க வந்திருக்கணும், கரூருக்கு வந்திருக்கணும், ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும், நாங்க ஆறுதலை தான் எதிர்பார்த்தோம், அப்படி வராம இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதுன்றத விரும்பல, அதனால இந்த அமௌண்ட்டை நாங்க திரும்பி அனுப்பிட்டோம், எங்களுக்கு பணத்தை விட ஆறுதல் தான் தேவைப்படுதுன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க இழந்த இழப்புல அந்த பரிதவிப்பு இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு உள்ள, நம்ம வீட்டுக்கு விஜய் வந்துட்டா தேவலைன்னு நினைச்ச ஒரு ஆசை இருக்கு, அதை பூர்த்தி செய்வார். அவரே சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார், நான் வீட்டுக்கு வர்றேன். ஒரே ஒரு செய்தி, அந்த அம்மாவுக்கு யாரோ பேச வச்சிருப்பதாக நான் கருதுறேன். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு நான் சொல்றேன், அவர் வந்து நேரில் வந்து எனக்கு பெருசாக வந்து ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறது தான் நான் எங்களோட விருப்பம். எங்களுக்கு வந்து பணக்காசு பெருசு கிடையாது சார். காலில் விழுந்து அழுததுக்கு பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, அவருக்கான பாதுகாப்பு யாருமே இல்லை, பக்கத்துல யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் வந்தாரு, நாங்களே திருப்பி அடிச்சிருந்தா கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, எங்களோட உட்கார்ந்து எங்களுக்கு சாப்பாடு பரிமாறி உப்பு இருக்கான்னு கேட்டுட்டு அவர் கொஞ்சம் குடிச்சு பார்த்து சுவை பார்த்துட்டு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க, நான் உங்க வீட்டினுடைய ஒரு மகன், ஏத்துக்கங்க. பார்த்து சந்திச்ச பாதிக்கப்பட்டவங்க கேட்டாங்கன்னா, சாப்பிட்டீங்களா நீங்க? என்னை பத்தி நீங்க கவலைப்படாது, உங்களை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு வீட்டிலும் என் வீட்டை போல உணர்ந்து நான் இழந்து தவிக்கிறதை இன்றளவும் நினைத்தால் நான் கண்கலங்கி அழுது விடுவேன் என்று அழுதுகிறார். கட்டிப்பிடிச்சு அழுதுகிறார் தெரியுமா உங்களுக்கு? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். கரூர் விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் கேள்வி ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை இதுவரைக்கும் அப்படின்னு. நேற்று அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. குடும்பங்களை சேர்ந்த, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா அதில் முக்கியமாக வெளிவந்திருக்கிற தகவல், அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் விஜய், கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற தகவல் வருது இல்லையா? இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணாவின் கூற்றை படித்தார்களா இல்லையா? கடந்த 30 நாட்களாக எவ்வளவு கழுவி ஊற்றினார்கள் என்பது நாம் அறியும், உலகமே அறிந்திருக்கிறது. கேவலமாக, இருமாப்பாக, ஏளனமாக அவதூறுகளை அள்ளி வீசுகிற வேலையை தினந்தோறும் செய்து கொண்டிருப்பதற்காக 17,5 கோடி ரூபாயை பெண் நிறுவனம் செலவு செய்திருக்கு. ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் கழுவி ஊற்றுறது. வெக்கமாக உங்களுக்குலாம் 17,5 கோடியா? ஆமாம். இதுவரை இன்னும் எத்தனை கோடிகளை செலவழிக்க இருக்கிறார்கள் என்பதை காலப்போக்கில் உணர்ந்து கொள்ளலாம். இது கரெக்டாக ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. ஊடகவியலாளர்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் தயவு செய்தால். கரூரில் 11 சொகுசு பேருந்துகள், பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் பத்திரமாக சென்னைக்கு அழைத்து வர வேண்டும். 5 பேருந்துகளில் 235 பேர்
37 குடும்பங்களை சார்ந்தவர்கள். அரவக்குறிச்சியிலிருந்து அனிதா என்கிற ஒரு தாயுள்ளம் கொண்ட தங்கை மட்டும்தான் வரவில்லை. ஏன் என்றால் அவருடைய உறவினர் ஒருவர் இறந்து போனதால் அதற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் வரவில்லை. 4 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்று காலையில் வானூர்தி மூலமாக சென்னை வந்து சென்னையிலிருந்து மகாபலிபுரம் அழைத்து சென்றார்கள். உலகம் அறியும். கடந்த 1 மாத காலமாக இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை 20 லட்சம் ரூபாய் எல்லோருடைய வங்கி கணக்கிலும் வந்து சேரும் என்று சொன்னார்கள். போய் சேர்ந்து விட்டது. நேற்று கலந்து கொண்ட ஒரு குடும்பம் 2 பிள்ளைகளை இழந்து, பிள்ளையினுடைய தாயை இழந்து தவிக்கிற ஒரு தனையன் தம்பி ஒருவன் இன்றும் கதறுகிறான். பிள்ளைகளுக்கு பாட்டியாக இருந்த அந்த தாய் அழுத நிலையிலேயே பேசுகிறார்கள். என்ன சொன்னாங்க? வந்தோடனே காலில் விழுந்தார். உங்களை நான் மகாபலிபுரத்துக்கு அழைச்சதுக்கு என்னை மன்னிச்சிருக்கு. வேறு எனக்கு வழி தெரியலை. 20 நாட்களாக உங்களை சந்திக்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்டேன், மறுத்துட்டாங்க. எதுக்குடா மறுத்தீங்க? கல்யாண மண்டபம் போய் கேட்டிருக்காங்க. காலையில் முன்பணத்தை கொடுத்துட்டு வருவாங்க, சாயங்காலம் அந்த முன்பணம் அந்த கல்யாண மண்டபத்தினுடைய முதலாளி கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவார். கொடுத்தவங்கள்ட்ட அனுமதி இல்லை, நடத்தக்கூடாதுன்னு எங்களை மிரட்டுறாங்க. என்ன நாடா சுடுகாடா? எத்தனை இன்னல்கள், எவ்வளவு துயரங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, தாடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு தம்பி, முடியெல்லாம் நிறைய வளர்ந்துட்டாங்க. எங்களை விட அதிகமான துக்கத்தில் இருப்பதற்கான சான்றாக வளர்ந்த நெகத்தை கூட வெட்டலை. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு சொன்னாங்க. ரொம்ப மெலிஞ்சிட்டார். செத்தது தமிழர்கள் தானே. எத்தனை பேர் துக்கமாக இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? தலைவன் இருந்தான். 1 மாத காலமாக தன் வீட்டிற்குள் முடங்கியிருந்தான். அதையும் என்ன சொல்கிறான்? பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு பறந்தார், பனையூர் வீட்டுக்கு பறந்து சென்றார். பைத்தியன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். அந்த தம்பி சொல்கிறாரு, நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது. விஜய் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் சனிக்கிழமைக்கு லீவு போடாமல் நான் கூட்டிகிட்டு போனதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. நான் லீவு போடாமல் வேலைக்கு போயிருந்தேன்னா அந்த பிள்ளைங்க விஜய் பார்க்க வந்திருக்காது. என் குடும்பத்தை நான் இழந்திருக்க மாட்டேன். இதில் யாருக்கும் எவ்விதமான சங்கடத்தையும் நான் உருவாக்கவில்லை. இந்த இறப்பிற்கு காரணம் நானே தான் பொறுப்புன்னு அறிவிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜயா கூட்டார். அந்த அம்மா சொல்கிறாங்களே, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பச்சிளம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு சொன்னீங்க. அதை மீறி நாங்கள் வந்துட்டோம். இவ்வளவு அறிவுறுத்தல்களை சொன்ன ஒரு தலைவன் அந்த தாயின் காலடியில் விழுந்து கதறி அழுது கண்ணீர் வடித்து அந்த மக்கள் தான் தூக்கி விட்டுருக்காங்க. எந்திரிங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். இல்லை, என் பிள்ளைகளை நான் இழந்திருக்கிறேன். தாமிரபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தமிழர்கள் எத்தனை பேர்னு தெரியுமா உங்களுக்கு? உலங்குவான உறுதி சாகச நிகழ்ச்சியில் 5 தமிழர்கள் செத்து போனாங்களே, யாராவது பரிதவித்த வரலாறு உண்டா? எந்த தலைவனாவது அதற்காக வருத்தப்பட்டது உண்டா? தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே 5 பேர் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலி. முதல்வர் போய் கும்பிட்டு விடுவாரா? நான் கலந்து கொண்ட கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டதால் இந்த மரணத்தை, இந்த சோக சம்பவத்தை என்னை மீறி நடந்திருக்கிறது, நான் காலில் விழுந்து வணங்குகிறேன்னு வச்சிருவார் அவர். மக்கள் ஓட்டு தேவை, ஆனால் மக்கள் காலில் விழுவது அவசியமற்றது நினைக்கக்கூடிய தலைவர். இது மூலமா இப்படிப்பட்ட காலில் விழுந்து அழுதுருக்கிறதுன்ற இந்த விஷயத்தின் மூலமா எந்த அளவுக்கு இமேஜ் உயர்ந்திருக்கா விஜய்க்கு? அவர் விழாததுக்கு முன்னாடியே உயர்ந்திருக்கு. அது தெரியாது உங்களுக்கு? கரூரில் கொலை செய்தவர்கள் யார் என்பதை உலகம் அறிந்திருக்கிறது. குற்றவாளி கூண்டில் விரைவில் சிக்குவார்கள். இல்லை, அது கொலைன்றது நம்ம இப்போதைக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விசாரணை போயிட்டு இருக்கு. எதுனாலும் அதனோட முடிவில் தெரிய வரும். இயற்கை மரணமா? நம்ம முன்முடிவா நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயற்கை மரணமா? அது இயற்கை மரணம் சொல்லுங்க. விபத்தாக கன்சிடர் பண்ணலாம்ல. எப்படி விபத்து? எந்த மாதிரி விபத்து? சரிஞ்சு போய் விழுந்து ஒருத்த மேலே ஒருத்தன் விழுந்து அது மேலே தப்பிப்பதற்காக உயிர் பிழைக்க ஓடியவன் கீழே கடந்து செத்து போனானா? காட்சி பார்த்தீங்களா எங்கேயாவதும்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அதுதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. முன்முடிவுக்கு வர வேண்டான்றேன் நான். இல்லையே, கொலை என்பது வேறு, கொலை செய்யப்படுவது என்பது வேறு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல, தற்கொலை என்பது வேறு. இது என்னப்பா தற்கொலையா? கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு போனால் நம்ம செத்து போயிடலான்னு போனவங்களா? திட்டமிட்ட படுகொலை. அழுத்தி சொல்லுவேன், சிபிஐ விசாரணையில் இருக்குது, அறிக்கை அப்படி தான் கொடுப்பாங்க, நம்புகிறேன். இதில் ஒரு விஷயம், இந்த மாதிரி இப்போ விஜய் அவர்கள் இப்படிலாம் காலில் விழுந்தாருன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு அம்மா நியூஸ் சேனல்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் போனது தாங்க தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க சீக்கிரம் பிரேத பரிசோதனை செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு லைனை சொல்கிறாங்க. ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு ஒரு லைனை சொல்கிறாங்க. இது எவ்வளோ கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்னு பார்க்க முக்கியமான விஷயம் என்னென்னா, அது சொல்கிறாங்க மூத்த குழந்தை உயிரோடு தான் இருந்தா, ஆனால் செத்த பிணந்துங்களுக்கு பரிசோதனை பண்ணாங்க. அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலாம். இப்போ உங்கள் லட்சணம் புரிஞ்சிருச்சா? இப்போ இது கொலையா தற்கொலையா? நீங்கள் கேட்டீங்களா இதுக்கு முன்னாடி? ஒரு தாய் சொல்லுகிறார், திட்டமிட்ட படுகொலை என்பதே அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள். நான் இப்போ ஒன்று கேட்குறேன். 11 பேருந்துகள் வச்சாங்க, 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஏன் வந்துச்சு? எந்த அசம்பாவிதங்களும் நடந்து விடக்கூடாது வருகிற பேருந்தில். ஏன் தெரியுமா? வர்ற பேருந்தை கல்ல விட்டு அடிச்சானா? வர்ற பேருந்துக்கு கையெறி கொண்டு வீசினானா? பெட்ரோல் கொண்டு வீசினானா?
வீசக்கூடிய தேசமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுக்காகத்தான் 2 ஆம்புலன்ஸ் பின்னாடியே வந்தது. ஏன் 11 பேருந்து பிடிச்சாங்க? வந்து சேர்ந்தது 5 பேருந்து தான். தெரியுமா உங்களுக்கு? மாறி மாறி எண்களை மாற்றி மாற்றி வந்த பேருந்து கிளம்பிருச்சுன்னு கரூர்லேருந்து சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய போக்கிரிகள் இருக்கிறார்கள். தலைவர் விஜய் என்ன செஞ்சார்? கூடுவாஞ்சேரியில் ஒரு பேருந்து நின்றுச்சு. தெரியுமா உங்களுக்கு? அப்போ நிறைய விஷயம் சீக்ரெட்டாக பண்ணியிருக்கிறாங்களா? ஆமாம். மேல்மருவத்தூர்கிட்ட ஒரு பேருந்து, விழுப்புரத்துக்கிட்ட ஒரு பேருந்து, உளுந்தூர்பேட்டைக்கிட்ட ஒரு பேருந்து வரிசையாக நின்றுச்சு. எந்த அசம்பாவிதங்கள் நடந்தாலும் மக்கள் சரியாக இந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும். எவ்வளவு மதிநுட்பமாக இப்பொழுதுதான் 41 பேர் இந்த உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய படிப்பினையை படித்திருக்கிறது. வந்துட்டாங்கல்ல, முத நாள் இரவே அங்கே தங்க வைக்கிறாங்க சொகுசு விடுதியில். எல்லோருக்கும் ஒரு குற்ற உணர்வு, எல்லோருக்கும் ஒரு சோகம் இருக்கிறது. எல்லோரும் கண்ணீர் வடித்த முகம், ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளுகிற நிகழ்வு. எல்லா இடத்துலையும் இழப்பு. 41 பேர் இறந்துருக்காங்க. 37 குடும்பத்துக்கும் இழப்பு. இதில் ஆனால் ஒரு குடும்பம், இப்போது பர்டிகுலர்லி ஒருத்தவங்க சங்கவி அப்படின்றவங்க தன்னுடைய கணவரை இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி திருப்பி? காரணம் என்னன்னா, கரூர் வந்து டைரெக்டாக இங்கே வந்திருக்கணும், கரூருக்கு வந்திருக்கணும், ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும். நாங்கள் ஆறுதலை தான் எதிர்பார்த்தோம், அப்படி வராமல் இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை விரும்பலை, அதனால இந்த அமௌண்ட்டை நாங்கள் திரும்பி அனுப்பிட்டோம், எங்களுக்கு பணத்தை விட ஆறுதல் தான் தேவைப்படுதுன்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நெகட்டிவாக இப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான செய்தி. அந்த அம்மாவுக்கு புரிதல் இல்லை. அவங்க இழந்த இழப்பில் அந்த பரிதவிப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது உள்ள. நம்ம வீட்டுக்கு விஜய் வந்துட்டா தேவலையே நினச்ச ஒரு ஆசை இருக்குது. அதை பூர்த்தி செய்வார். அவரே சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார், நான் வீட்டுக்கு வர்றேன். ஒரே ஒரு செய்தி, அந்த அம்மாவுக்கு யாரோ பேச வச்சிருப்பதாக நான் கருதுகிறேன். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீடு வந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்கும். விஜய் வர்றாருன்னா ஒரு முக்கிய வீதியில் நிப்பாட்டிட்டு, அகல சாலையில் நிப்பாட்டிட்டு உங்கள் வீதிக்குள்ளே சந்துக்குள்ளே வரணும். சந்துக்குள்ளே வரும்போது ஒரு 200-300 பேர் அடித்து முண்டி அடிச்சுட்டு வருவான். அதில் ஒரு நிகழ்வு நடந்தால் யார் பொறுப்பா? அந்த அம்மா பொறுப்பாகுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இன்னும் புரிதல் இல்லைன்னா. மற்ற எல்லா குடும்பத்துக்கும் புரிதல் வந்திருக்குல்ல, எல்லாரும் வந்திருக்கிறாங்களா? அந்த ஒரு குடும்பம் வரலைங்கிறத பற்றி இவ்வளவு பூதாகரமாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் அந்த கேள்வியை வச்சுருக்கீங்க. இதுதான் பதில். ஒரு குறுகிய சந்துக்குள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு தலைவன் வருகிற போது மீண்டும் இன்னொரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னும் வரல. உங்களுக்கு கைபேசி வழியாக உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு, உங்களை நேரில் பார்க்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் வாங்கன்னு சொல்லும் பொழுதும் இறுதியாக அந்த அம்மா நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா டிஎம்கேயாக இருக்கும், திமுகவாக இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. அவங்க தான் பேச வச்சுருப்பாங்க. இல்லை, ஒருத்தவங்க இப்படி பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு மாற்றுக் கட்சி அடையாளம் கொடுத்துறது சரியா? சரிதான். இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அம்மா மற்ற எல்லாரும் வர்றாங்கல்ல, அவங்க ஏன் வரல? எல்லாருக்கும் ஒரு சோகம் இருக்குல்ல. 3 பேரை ஒரு குடும்பத்தில் இழந்தவங்க வந்திருக்கிறாங்கல்ல, நீங்களும் வந்திருக்கலாமே. வந்திருந்தால் அவருடைய நிலைமை என்னென்ன? இன்னொன்று சொல்கிறேன், காலில் விழுந்து அழுததுக்கு பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, அவருக்கான பாதுகாப்பு யாருமே இல்லை, பக்கத்தில் யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் வந்தார், நாங்களே திருப்பி அடிச்சிருந்தா கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை, எங்களோட உட்கார்ந்து எங்களுக்கு சாப்பாடு பரிமாறி உப்பு இருக்கான்னு கேட்டுட்டு அவர் கொஞ்சம் குடிச்சு பார்த்து சுவை பார்த்துட்டு எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் உங்கள் வீட்டினுடைய ஒரு மகன், ஏற்றுக்குங்க என்னைய. எம்ஜிஆர் தான் அப்படி செய்வார் தெரியுமா? யாராவது வயதான ஆட்கள் இருந்தாங்கன்னா, உழைப்பாளிகள் இருந்தால் ஓடிய போய் கட்டி பிடிச்சிக்கிடுவார். அந்த உழைப்பின் அருமையை உணர்ந்த தலைவன் எம்ஜிஆர் அவர். அதற்கு பிறகு இப்போ நம்ம பார்க்குறோம் வழியை உணர்ந்த தலைவன் விஜய். அதனால தான் வழியே போய எல்லா மக்களோடையும் உட்கார்ந்து பேசி ஒரு பத்திரம் கொடுத்துட்டாங்க. என்னென்ன குறைபாடுகள் இந்த குடும்பத்திற்கு, 5000 கொடுக்கறது போதுமா, யாருக்கு வேலை, எந்த மாதிரியான வேலை, அரசு வேலை வேணுமா, அது கொடுப்போம், இல்லை நான் படிக்கவே இல்லை எனக்கு தனியார் வேலை, அதையும் நாங்கள் உறுதி செய்வோம். எல்லாத்துலேயும் அந்த விண்ணப்ப படிவத்தில் எல்லாம் பூர்த்தி செய்து தான் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பத்திரமாக பாதுகாப்பாக அழைச்சி வந்தாங்க. ஒன்று, இங்கே வந்ததுக்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட அறை மொத்தம் 55 அறைகள் தெரியுமா? அந்த ஹோட்டலுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? 4.5 ஜெரட்டன் ஹோட்டலில் தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க. சரி, விஜய் எப்படி வருவார்? காலையில் 7:30க்கெலாம் வந்துட்டார். ஊடகத்தில் பார்த்தீங்களா? எங்கேயாவது ஒரே ஒரு ஊடகம் மட்டும் போட்டுச்சு, வெளியில் கொடை பிடிச்சிட்டு வரும்போது அவருடைய முகத்தை பார்த்தீங்களா? மறைச்ச மாதிரி தான் இருந்துச்சு, சோகம் ததும்பிய முகம். அவர் TN 11 PC 1909ங்கிற ஒரு வண்டியில் வந்தார் தெரியுமா? 1909. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய பேருந்தை நீங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்லக்கூடாது, உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்வதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், சிறிய பேருந்தில் பயணித்தால் கூட சிரமம் இல்லாமல் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மக்கள் உருவாக்கி தருவார்கள் என்று நம்ம பேசினோம். தலைவர் மாற்றிருக்கிறார். சிறிய அழகான ஒரு வண்டியில் எளிமையாக போய் அவர் இறங்கியிருக்கிறார். அப்போ
பார்த்து சந்திச்ச பாதிக்கப்பட்டவங்க கேட்டாங்களாம், சாப்பிட்டீங்களா நீங்கள்? என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு வீட்டிலும் என் வீட்டை போல உணர்ந்து நான் இழந்து தவிக்கிறதை இன்றளவும் நினைத்தால் நான் கண்கலங்கி அழுது விடுவேன் என்று அழுதிருக்கிறார். கட்டிப்பிடிச்சு அழுதுருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? உள்ள அந்த அம்மா சொல்கிறாங்க, கைபேசியெல்லாம் அனுமதிக்கவே இல்லை, எந்த விதமான புகைப்படங்களோ ஒளிப்பட கருவிகளோ உள்ள அனுமதி இல்லை. இந்த பக்குவத்தை, ஒரு புதிய அவதாரத்தை, புதிய அத்தியாயத்தை தமிழக வெற்றிக் கழகம் 30 நாட்கள் கடந்து 31வது நாளில் வரலாற்று சரித்திரம் படைத்திருக்கிறது. இந்த அள்ளிச்சில்கள்லாம் கதறுவான்கள்ல, பாத்தியா, கேட்டியா, போனியா, இப்போ எங்கடா நக்கிக்கிட்டு நிற்பீங்க? நான் கேட்குறேன், பணம் கொடுத்தாச்சு. நான் கேட்குற இன்னொரு கேள்வி, பொருளாதாரத்தில் நலிவடைந்த இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கூட 50,000 தலா கொடுத்தாங்க. அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் பேர் இயக்கம் 2.5 லட்ச ரூபா தலா கொடுத்தாங்க. அறிவாலயத்தில் காசு இல்லையா? சொல்லுங்க. அங்கே சுத்திர துடைக்கப்பட்டதா? தேர்தலுக்காக ஒதுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் கோடி கோடியாக கொண்டே பதுக்கிட்டீங்களா? ₹1 கொடுத்த வரலாறு உண்டா? தமிழர்கள் தானே செத்து போனார்கள். 41 தமிழர்களுக்கு ₹1 செலவழிக்க துப்புள்ளாத திமுக பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். இதில் இன்னொரு விஷயம் தற்போதைய சூழலில் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது திடீர்னு கிளப்பப்பட்டுட்டு வருது. விஜய் அவர்கள் வந்து நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை பண்ணதாகவும், ஆலோசிக்கும் பொழுது பேசாமல் கட்சி வேண்டாம், மறுபடியும் பழையபடி மக்கள் இயக்கமாகவே தொடரலாமா அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு நிர்வாகிகள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு இல்லை கட்சி கண்டினியூ பண்ணணும்னு சொன்னதாகவும் இப்படியாப்பட்ட ஒரு தகவல் நியூஸ் கார்ட்ஸாக வந்து வெளியில் வந்துட்டுருக்கு, நியூஸ்லலாம் வந்துட்டுருக்கு, பேப்பர்ஸில் வருது. இந்த செய்தியினுடைய பின்னணி என்னன்னு பார்க்குறீங்க? 17 கோடி செலவழித்து இவ்வளோ நாளாக பாடாப்படுத்திட்டாங்க. இப்போ புதுசாக இதையும் கிளப்பி விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு கோடிகள் உயரும் இது போன்ற செய்திகள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை தலைவர் சிறப்பாக வழிநடத்துவதற்கான கால விதியை உருவாக்கியிருக்கிறார். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அள்ளிச்சில்களுக்கு இப்போ 1000 பிரச்சனை தோன்றிடுச்சு. என்ன எல்லாரும் யோசிச்சாங்க, நிதி கொடுக்கும்போது வருவார்னாங்க, வரல. மக்களை சந்திக்கும் போது நம்மலாம் போட்டோ எடுத்துடலாம், பேசுங்காட்சியில் எடுத்துடலாம்னு பதறாங்க பத்திரிகையாளர்கள், கிடைக்கல. இந்த அள்ளிச்சில்கள் 200 ஊப்பிகள் வந்து அதை வச்சு நம்ம ஏதாவது பேசலாமான்னு பார்த்தாங்க. எல்லாத்திற்கும் வாயடைத்து விட்டார் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ எதை பற்றி நான் பேச போகிறீங்க? நம்ம அதுதான் இது. அடுத்து என்ன தெரியுமா பேசுவாங்க? கூட்டணிக்கு சமரசம் செய்து கொள்ள அதிமுகவோடு ரகசியமாக பேரம் பேசுகிறார்கள். இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை கூட பாஜக கிளப்பி விட்டுருக்கலாம். ஏன் தெரியுமா? எடப்பாடியார் வந்து பேசினார்ல கூட்டத்தில், என்ன சொன்னாங்க? சுழி போட்டிருக்கிறது. இப்போ அவனுக்கு அதிர்ச்சி. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அதிமுக பாஜக உடன்பாட்டோடு கையெழுத்து போட்டு கூட்டணியில் இருக்காங்களா? இல்லையே. பேசுனாங்க, அவ்வளோதான். எந்த உடன்பாடும் இல்லை, ஒன்றா இருக்கிறது மாதிரி காட்டிக்கினாங்க. இப்போ இங்கே திமுக கூட்டணிக்கு வாங்க, தோழர் சண்முகம் அறிக்கை விட்டார், என்ன ஆட்சின்னு கேட்டார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 2000 கோடி 1250 வீடு கட்டுறதுக்காக 14.7 ஏக்கரை கையகப்படுத்துவதற்கு தெரியுமில்ல அந்த நிகழ்ச்சி. ஆமாம், எல்லா வேலையும் நடத்திட்டு இருக்காங்க. அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருந்தாங்க, அது வெளியிட்டிருந்தாங்க. அடுத்து இவங்களுடைய நான் சொன்னேன், நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடிப்பதே இவங்களுடைய குறிக்கோள்னு சொன்னேன். அடுத்து வந்து பாருங்கள், கடலில் மிதக்கும் வீடுகள் திட்டம், அதுக்கு டெண்டர் விடுவான். கடலையே ஆக்கிரமிக்க போகிறாங்க இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா. இல்லை, அப்போ நீங்கள் சொல்வது போல் அங்கே அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் சொன்ன அந்த தகவல் இருக்கு, அது பாஜகவால் கிளப்பி விடப்பட்டிருக்கிறதா? அப்படி தான் பார்க்க இருக்கலாம். ஏன்னா பாஜகவை வெறுக்கிறார்ல விஜய், எதிரியாக நினச்சிட்டார்ல. துரோகி தான் இவங்க, எதிரி அவங்க. எப்படி எதிரியோட சமரசம் செய்து கொள்ள முடியும்? எதிரியோடு இணக்கமாக நான் கேட்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் வந்து
தொடர்ந்து தாவேக்காவுக்கு குரல் எழுப்பியிருக்கிறார். நேற்று கூட ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறார். ஆமாம், பார்த்தீங்களா? தாவேக்காவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும்னா இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக கூட அது அவருடைய அதையும் சொல்கிறார். தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆமாம், அது கட்சியினுடைய விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார். ஆக நடுநிலையாளர்களும் நலவிரும்பிகளும் விரும்பக்கூடியது என்னென்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சிராதான். இதை தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதைத்தான் ராஜேந்திர பாலாஜி சொன்னார். சப்போஸ் தாவேக்கா வந்து தோத்துருச்சுன்னு சொன்னால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தாவேக்காவை துடைத்தெறிந்து விடுவார்கள். ஒரு அனுபவமிக்க கட்சியில் இருக்கிற ஒரு மூத்த முன்னோடி பேசுகிறார் என்றால் அதிமுகவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சூசகமாக பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து மதிய உணவு எல்லாருக்கும் அவரே பரிமாறுகிறார். பரிமாறிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த 3 பேர் இறந்த குடும்பத்துக்கு 1 மணி நேரம் சந்திப்பு. அவங்க கட்சிக்காரங்களே கிடையாது, ஆனால் இப்போ கட்சிக்காரங்களா அவங்களாவே ஆயிட்டாங்க. அது நல்லா தெரியும். இப்படித்தான் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மதிய உணவை முடித்து கிட்டத்தட்ட 7 மணி நேர சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 நிமிஷம் குறைந்தபட்சம். அவங்களுடைய குறைகள் என்ன? 3 குடும்பத்துக்கு வீடு இல்லை, தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த வீடை கட்டித்தருவதாக உறுதியளித்திருக்கிறார். 3 குடும்பத்துக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொன்னையும் சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் தொடக்க வரலாறை இனிமேல் கரூரில் இருந்து தான் தொடங்குகிறார் விஜய். 41 பேருக்கும் பிரமாண்ட மணிமண்டபங்களை எழுப்புவதற்கும் மணிமண்டபத்திற்கு உள்ளேயே அனைவருக்குமான சிலைகளை உருவாக்குவதற்கும் இறுதியாக அந்த பிஞ்சு குழந்தைகள் பயன்படுத்திய உடைகளை கூட பாதுகாப்பாக வைத்திருந்து எமது இயக்கத்தின் இறை தூதர்களாக இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். காற்று மண்டலத்தில் கலந்து திரிகிற அவர்களுடைய சுவாச காற்றுகளை இந்த இயக்கம் சுவாசிக்க தொடங்கி இருக்கிறது என்று பறைசாற்றுகிற விதத்தில் நேற்று பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசியிருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரேயானால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட உறுதிமொழி எடுக்கிற இடமாக கரூர் அமைந்துவிடும். ஒருவேளை முதலமைச்சராக பதவியேற்றால் கரூரில் சத்தியம் செய்துவிட்டு தான் இனிமேல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். முதலமைச்சரானாலும் அந்த கரூரில் மணிமண்டபத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து அந்த பிள்ளைகளோடு, இயக்கத்தின் தோழர்கள் இறந்திருக்கிறார்களே அவர்களோடு, என்னை பார்க்க வந்த பெரியவர்கள் இறந்து போய் மூச்சுக்காற்றில் கலந்திருக்கிறார்களே அவர்களோடு பேசுவதற்கு ஒரு அமைதியான இடத்தை தளபதி விஜய் அவர்கள் உருவாக்குவார். அதையும் பேசியிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லிடுறேன். கழக தொண்டன் ஒருத்தன், கட்சியினுடைய தொண்டன், உயிர் நாடி அடங்குவது முன்னால் தோளில் கிடந்த துண்டை தன் கரத்தில் இறுக பற்றிதான் இறந்திருக்கிறான். இந்திய தேசத்தின் விடுதலைக்காக கொடிகாத்த குமரனாக பிறந்தவன் எப்படி இந்த தேசத்தை இன்று வரை கொடியுடன் வழிநடத்தி செல்கிறானோ அதை போல ஒரு தம்பி தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இருக்கிற நிறத்துண்டை தன் கரத்தில் இறுக பற்றி இறந்திருக்கிறான். அந்த துண்டும் பாதுகாக்கப்படுகிறது. எதற்காக? நிறைய பேர் கேட்டான், அரக்கம்பத்தில் ஏன் தாவேக்கா கொடி பறக்கலை கேட்டாங்கல்ல. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இறந்து போனார். தெரிந்தானே உங்களுக்கு? எத்தனை இடத்துல அவங்க கொடி அரக்கம்பத்தில் பறந்துச்சு? தலைமை கழகத்தில் பறந்துச்சா? அந்த சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார்? எத்தனை வருஷமா கொடி தோரணம் கட்டியிருப்பார்? எத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னை உருக்கி கொண்டிருப்பார்? நான் சொல்றேன், ஏன் தாவேக்கா கொடி அரைக்கம்பத்தில் பறக்கல தெரியுமா? ஈழத்தின் எமது தாயகத்தில் தினந்தோறும் எதிரிகளோடு சண்டை போட்டு மண்ணில் விழுந்த களப்போராளிகள் விதையாக விதைக்கப்படுகிற போது கூட புலிக்கொடி ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் பறந்ததில்லை. லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கூட புலிக்கொடி ஒரு நாளும் அரைக்கம்பத்தில் பறந்ததில்லை. அப்படித்தான் தமிழக வெற்றி கழக கொடியும் அரைக்கம்பத்தில் பறக்காது. ஏன்னா அங்கே பறந்தது புலிக்கொடி, இங்கே பறந்தது யானைக்கொடி.
வித்தியாசம் ஒன்றும் பெருசில்லை. அங்கேயும் சிவப்பும் மஞ்சளும், இங்கேயும் சிவப்பும் மஞ்சளும். அங்கே ஆயுதம் தரித்த கொடி, இங்கே வாகை மலர் சூடிய கொடி. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆக இவர்களுக்கெல்லாம் பதில் என்னன்னா இதுதான். இன்னும் நீங்கள் பேசுங்கள், தலைவர் விஜயை இன்னும் வாரி தூற்றுங்கள். மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ காலத்தை பிரிக்கணும். முன்னாடிலாம் கிமு கிபி, இப்போ அப்படி இல்லை, காமு காப்பி. கரூருக்கு முன்னால், கரூருக்கு பின்னால். தமிழக வெற்றிக் கழகம் அசைக்க முடியாத பெரிய நம்பிக்கையோடு இன்றைக்கு களத்தில் குதிக்க இருக்கிறது. கோடான கோடி மக்கள் தலைவர் விஜயை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். எழுதி வச்சுக்கோங்க, 2026 திருட்டு மாடல் ஆட்சியினுடைய கடைசி அதிகாரத்தை சுவைக்கிற ஆண்டு, தமிழர்கள் எழுச்சி பெறுகிற ஆண்டாக 2026 அமையப் போகிறது. அடித்தளம் போடுகிறார்கள். அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி. ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு மக்கள் மனது இடம் பிடித்திருக்கிற தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார். மேதாவிகளுக்கு சொல்லுவேன், வசைபாடுவதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வசைகளை நாங்கள் வாழ்த்துக்களாக பார்க்கிறோம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு மாற்றங்கள் தென்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த அவர்களுடைய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.